ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். என் கூட ஹரியன் வந்திருக்காரு. ஆக்சுவலி அவருக்கு உடம்பு சரியில்லை, வாய்ஸ் அவர்கிட்ட இல்லை. பட் இருந்தாலும் இந்த வீடியோ பண்ணியே ஆகணும்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். ஸோ இந்தியா வெஸ் நியூசிலாந்து ஃபைனல் மேட்ச் ஒரு பெரிய பேட்டிலாக இருக்க போது. நியூசிலாந்து ஆக்சுவலி நமக்கு கொஞ்சம் ட்ரபுள் தான் ஐசிசி ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அந்த டீமை திரும்ப ஃபைனல்குள்ளே வந்திருக்காங்க. இப்போ கேன் மாமாவா, விராட் கோலியா, சச்சின் ரவீந்திராவா, ரோஹித் சர்மாவா, இந்த மாதிரி நிறைய பேட்டில்ஸ் இருக்கு. அந்த இந்தியாவா நியூசிலாந்தா ஃபைனல் அதுதான். ஸோ என்ன நடக்க போகுது? இந்த மேட்ச் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது? இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபைனல்ஸாக தான் இருக்க போகுது. சாம்பியன்ஸ் ட்ராஃபி நான் பார்க்க ஆரம்பித்த டைமில் நான் பார்த்த ஃபஸ்ட்டு ஃபைனல்ஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்துட்டு இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து. அந்த மேட்ச் இந்தியா தோத்தோன்னே அப்போ தான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க டைமு. எந்த லெவலுக்கு அழுதுருப்போனா அந்த லெவலுக்கு அழுதுருப்போம் அந்த மேட்ச் இந்தியா தோத்தப்போ. ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு மேட்ச் அது. அது ரொம்ப பழைய மேட்சாக இருந்துச்சுனாலும் அந்த மெமரிஸ் வந்துட்டு இன்னும் நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கங்குலி வந்துட்டு ஒரு 100 அடிப்பார். ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் தானே அந்த டீம். ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்குடைய கேப்டன்சியில் இந்தியா வந்துட்டு ஒரு 4 விக்கெட்ஸ் வந்து குயிக்காக எடுத்திருப்பாங்க. கிறிஸ் கெய்ன்ஸ் வந்துட்டு அந்த மேட்ச்சை சிங்கிள் ஹேண்டடாக ஜெயிச்சு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாரு. ஒரு எக்ஸ்ட்ராடனரி மேட்ச். இப்போ கூட வந்துட்டு வியூவர்ஸ் வந்துட்டு யூடியூப்பில் அந்த மேட்சினுடைய லிங்க் இருக்கும், கண்டிப்பாக போய் பார்க்கலாம். அது ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு மேட்ச் ஒரு கிரிக்கெட்டில் ஒர்க்கு. ஸோ அங்கேருந்து திரும்ப வந்துட்டு ஒரு இந்தியா நியூசிலாந்தோடைய கிளாஷ் ஒரு ஃபைனலில் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டில் பார்க்கும்போது இப்போ என்ன மாதிரி வந்துட்டு அந்த லேட் 80s கிட்ஸ் எல்லாத்துக்குமே ஓகே நம்ம இன்னைக்கு தோத்துல இன்னைக்கு இந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறியோட ஒரு பார்க்க. ஓகே. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு மட்டும் கிடையாது. இப்போ இந்தியா நியூசிலாந்தை விட நிறைய பேர் நியூசிலாந்து கூட மேபி ஃபேவரட்ஸாக இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப காலமாக வந்து கப் இல்லாமல் இருக்காங்க இல்லையா அப்படிங்கிறதுனால. பட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆரம்பித்த காலகட்டத்திலே அவங்க ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க தான். ஸோ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி அவங்ககிட்ட ஒரு கப் இருக்குது. பட் அப்போ அது வந்து நாக் அவுட் ட்ராஃபியாக இருந்துருந்துச்சு. ஸோ இப்போ எக்ஸைட்மெண்ட் கூடுறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து இந்த 2 டீமும் தான் ஃபேவரட்ஸாக இருந்தாங்க இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அந்த 2 டீம் கரெக்டாக வந்து ஃபைனல்குள்ளே வந்திருக்காங்க. அதுவும் நியூசிலாந்து செமிஃபைனல் அடிச்ச அடி அப்படிங்கிறது கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்க. ஸோ இது எப்படி போய் முடிய போகுது? ஃபர்ஸ்ட்டு நான் ரிசல்ட் கேட்டுடுறேன். இந்தியா தான் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஃபேவரட்ஸாக இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நம்ம விளையாட போகிற கண்டிஷன்ஸ். மெயினாக இந்த கண்டிஷன்ஸ்க்கு வந்துட்டு இந்தியா பிக் பண்ணியிருக்கிற பிளேயர்ஸாக ஃபைனல்ஸில் நம்மளுடைய ஸ்பின்னர்ஸ் கிட்ட இருந்து இன்னும் நல்ல பெட்டர் பர்ஃபார்மன்ஸஸ் நான் எதிர்பார்க்குறேன். ஏற்கனவே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஹை ஆக்டேன் மேட்ச்சில் நம்மளோட ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றத நான் திங்க் பண்ணுறேன். ஒரு ஃபேக்டரை வந்துட்டு இந்தியாவுக்கு இன்னும் ஃபேவர் பண்ணுறது என்ன அப்படின்னா, நியூசிலாந்து வந்துட்டு அவங்களுடைய செமிஃபைனல்ஸ் வந்துட்டு பாகிஸ்தானில் போயிட்டு ஒரு ஃப்ளாட் டெக்கில் விளையாண்டுட்டு வந்திருக்காங்க. அங்கே பால் உங்களுக்கு பேட்டுக்கு வரதுக்கும் இங்கே உங்களுக்கு பால் வந்துட்டு பேட்டுக்கு வரதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேமாகவே இருக்கும். அந்த விக்கெட்டில் இவங்க ஸ்கோர் பண்ண அந்த 362 ரன்ஸ்க்கும் இவங்க இந்த விக்கெட்டில் வந்துட்டு 250 260 வந்துட்டு இங்கே பார் ஸ்கோராக இருக்கும் போது இங்கே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நியூசிலாந்து வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஓகே. ஸோ நீங்கள் அது டீட்டெயிலாகவும் சொல்லிட்டீங்க. பட் இந்தியாவில் வந்து இந்தியாவில் இருக்கிற பிளேயர்ஸுக்கு ஒரு சிலருக்கு நியூசிலாந்து இருக்கிற பிளேயர்ஸ் கூட பேட்டில் இருக்குது. முக்கியமாக மேட் என்ட்ரி வந்து இந்தியாவுக்கு எதிராக எடுத்த அந்த 5 for விக்கெட் தான் பெஸ்ட் பவுலிங் ஸ்பில்லாக இருக்குது இந்த ஐசிசி டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். திரும்பவும் இந்த மாதிரி நியூசிலாந்து பவுலர்ஸ் ட்ரபிள் கொடுக்க வாய்ப்பு இருக்கா இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்? இல்லை, கண்டிப்பாக வந்துட்டு நியூசிலாந்து பவுலர்ஸ் வந்துட்டு இந்தியாவுக்கு ட்ரபிள் கொடுப்பாங்க, அதில் நான் இல்லைன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் இந்தியாவுடைய பேட்டிங் டெப்த்து நம்ம பார்க்கும்போது நீங்கள் அவருடைய மேட் என்ட்ரியோடைய போலிங் ஸ்பெல் பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஆல்ரெடி வந்துட்டு நம்ம அந்த மேட்ச் முடியும் போது நம்ம வந்துட்டு ரிவ்யூ பண்ணும் போதே நான் சொல்லியிருந்தேன் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஓகே. பட் ஆனால் மேட் என்ட்ரியோடைய அந்த 5 for வந்துட்டு இந்தியா வந்துட்டு அந்த 250க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணிச்சுன்றதை தவிர ஒரு மேட்ச் வின்னிங் 5 for அது வந்துட்டு அமையல. ஒருவேளை வந்துட்டு மேட் என்ட்ரி வந்துட்டு மிடில் ஓவர்ஸில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பிரேக் த்ரூஸ் கொடுத்துருந்தாரு அப்படின்னா அது ஒரு மேட்ச் வின்னிங் எஃபர்ட்டாக இருந்திருக்கும். பட் அவர் மெயினாக எடுத்த விக்கெட்ஸ் எல்லாமே டேல் எண்ட் ஆஃப் தி இன்னிங்ஸில் தான் வந்துட்டு எடுத்தார். ஸோ அது வந்துட்டு அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வந்துட்டு அவங்களுக்கு அமையல. பட் இந்த ஒரு பர்டிகுலர் டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்துட்டு துபாய் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு 20 ஓவர்ஸ்க்கு நீங்கள் 100 ரன்ஸ் நீங்கள் ஆடி வெறும் ஒரு விக்கெட் தான் கொடுத்துருக்கீங்க, மேக்ஸிமம் 2 விக்கெட் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது அடுத்த 30 ஓவர்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி நியூசிலாந்து பேட்டர்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா, ஸோ 4 பேர் 5 செஞ்சுரி அடிச்சிருக்காங்க இந்த ஐசிசி டோர்னமெண்ட்ல மட்டும். ஸோ அதில் முக்கியமாக ஓப்பனர் சச்சின் ரவீந்திராவாக இருக்கட்டும், 1 டவுனில் வர கேன் வில்லியம்சன், வில்லியங்கு, டாம் லேத்தர்னு சொல்லிட்டு அவங்களோட டாப் ஆர்டர் வந்து பயங்கரமாக ஆடிட்டு இருக்காங்க, செம ஃபார்மில் இருக்காங்க. ஸோ இவங்களை எப்படி திரும்பவும் மேனேஜ் பண்ண போகிறாங்க இந்தியன் பவுலிங் யூனிட்? ஏன்னா ஆல்ரெடி இந்தியா பவுலிங் யூனிட் எதிராக ஆடினதுனால கண்டிப்பாக ஒரு பிளானோட தான் நியூசிலாந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறது? இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் நீங்கள் வந்து பிளானிங் பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு பிளேயருக்கும்
ஆப்போனண்ட்டில் இருக்கிற ஒரு பிளேயருக்கும் அதே மாதிரி பேட்ஸ்மேனாக இருக்கட்டும் பவுலராக இருக்கட்டும் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பிளானோட ஒரு டீம் வந்திருக்காங்க அப்படின்னா அது நியூசிலாந்து அண்ட் இந்தியா தான். மேட்சப்ஸ் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அவங்க வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அந்த பெஞ்சில் இருக்கிற சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு எஃபர்ட் போட்டிருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு க்ளீனாக தெரியும். மற்ற எந்த டீம்லேயுமே வந்துட்டு அந்த லெவல் ஆஃப் பிளானிங் வந்துட்டு கிடையாது. இந்த மேட்சப்ஸில் வந்துட்டு இந்தியா வந்துட்டு என்ன வந்துட்டு நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு பெட்டராக பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் திங்க் பண்ணுறேன்னா ஒன்ஸ் அகேன் நியூசிலாந்துடைய நீங்கள் அந்த 5 செஞ்சுரிஸ் பற்றி நீங்கள் பேசுனீங்க. இது எல்லா செஞ்சுரியும் எங்கே வந்தது? ஓகே. ஃப்ளாட் விக்கெட்ஸ் உங்களுக்கு அங்கே வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டாலும் சரி ஸ்பின்னர்ஸ் போட்டாலும் சரி உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே கிடையாது. நீங்கள் பாகிஸ்தானில் விளையாண்ட விக்கெட்ஸ் இதுலேயுமே வந்துட்டு பட் இங்கே வந்து பவுலர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு லைஃப் இருக்கிற ஒரு விக்கெட் பவுலருக்கு லைஃப் இருக்கிற ஒரு விக்கெட்டில் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேன் வில்லியம்சன் மட்டும்தான் வந்துட்டு ஒரு டீசென்ட் நாக் இந்தியா கூட வந்து விளையாண்டாரு. அந்த நாக்குமே வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 120 பால்ஸ் கிட்ட விளையாண்டு ஒரு 80 ரன்ஸ் அதுதான் வந்துட்டு வில்லியம்சனால வந்துட்டு நமக்கு அகேன்ஸ்டாக வந்து கொடுக்க முடிஞ்சது. ஸோ இந்தியா வந்துட்டு ஒரு பெட்டர் சைடு இங்கே துபாயில் விளையாடும் போதுன்றது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஓகேண்ணா. இப்போ வந்து இந்தியா சைடு வந்து ஒரு ஹீரோ அண்ட் நியூசிலாந்து சைடு ஒரு ஹீரோ. இப்போ இன்ஃபேக்ட் நியூசிலாந்து வின் பண்ணணும்னா அதுக்கு இவர் அடிச்சாகணும், இல்லை இவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னா அது யாரு? அண்ட் சேம் டைம் இந்தியாவில் யார் இருக்கலாம்? நான் வந்துட்டு நியூசிலாந்து சைடில் நான் 3 பிளேயர் ஆக்சுவலாக பிக் பண்ணுறேன் பேட்டிங்கில். ரச்சின் ரவீந்திரா, கேன் வில்லியம்சன், டாம் லாத்தம். ஓகே. இவங்க 3 பேர் தான் வந்துட்டு அவங்க டீமுடைய பயனராக இருந்திருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில். வில்லிங் மேபி ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டு இருந்திருக்கலாம். பட் இந்த 3 பேர் தான் அவங்களுடைய பேக் போனை நான் வந்து திங்க் பண்ணுறேன் அகேன்ஸ்ட் இந்தியா. அண்ட் தென் வந்துட்டு இந்தியாவில் வந்து டாப் ஆர்டரில் ரோஹித் சர்மா வந்துட்டு ஒரு குயிக் ஃபயர் நாக் ஆடுவார், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் எனக்கு டாப் ஆஃப் தி ஆர்டரில் வந்துட்டு சுப்மன் கில் ஒரு 2 மேட்ச் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இந்த மேட்ச் நல்லா இருக்கணும். இஃப் இன்கேஸ் சுப்மன் கில் வந்துட்டு ஒரு 30 ஓவர் 25 ஓவர் விளையாண்டார் அப்படின்னா இந்தியா வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கோர் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. இஃப் இன்கேஸ் நம்ம செகண்ட் பேட்டிங்கே நம்ம விளையாடுறோம் அப்படின்னா கூட டாப் ஆர்டரில் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு மேட் ஹென்ரிக்கோ அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கோ நம்ம வந்துட்டு பெருசாக விக்கெட்ஸ் கொடுக்கல அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்டேட்டாகவே அவங்க வந்து நம்ம வந்துட்டு பேக் ஃபுட்டில் நம்ம வந்துட்டு நம்ம போட்டுடலாம். ஸோ அதனால வந்துட்டு நம்மளுடைய டாப் ஆர்டரில் சுப்மன் கில்லுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம். கோலி வந்துட்டு ஒரு சப்ளைண்ட் ஃபார்மில் இருக்காரு. கண்டிப்பாக கோலி திரும்ப நல்லா டெலிவர் பண்ணுவார் அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்தியாவோட டாப் ஆர்டரில் சுப்மன் கில் வந்துட்டு இன்னும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் இந்த ஃபைனல்ஸில் அப்படின்றது என்னோட ஆசை. ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம நியூசிலாந்து கூட ஆடும்போதுனா வருண் சக்கரவர்த்தியை வந்து நல்லா ஹேண்டில் பண்ண ஒரு பிளேயர்னா கேன் வில்லியம்சன் மட்டும்தான். ஸோ இந்த டைம் வருண் சக்கரவர்த்தி வெஸ் கேன் வில்லியம்சன் என்ன நடக்க போகுது? வருண் வந்து கேன் எடுக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ என்ன நடக்கும்? கேன் வில்லியம்சன் டெஃபினட்டாக வருண் வந்து ஒரு த்ரெட்டாக தான் இருப்பார். வெறும் கேன் வில்லியம்சன் மட்டும் கிடையாது, த்ரூ அவுட் இந்த நியூசிலாந்து பேட்டிங் ஆர்டருக்கே வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி திரும்ப வந்துட்டு ஒரு பெரிய த்ரெட்டாக தான் இருப்பார். நியூசிலாந்து என்ன ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி பிளே அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் ஒரு சைடு வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி பிளே அவுட் பண்ணுறேன்னு நினச்சி நம்மளுக்கு இன்னொரு பக்கம் குல்தீப் யாதவ் இருக்கார். இப்போ ஒரு எண்டில் வந்துட்டு உங்களுக்கு விக்கெட் ரன்ஸே வரல, ஒரு ஓவருக்கு 3 ரன் 4 ரன் தான் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு எண்டில் இருக்கிற ஒரு பவுலர் நீங்கள் போய் நீங்கள் அட்டாக் பண்ணணும். இப்போ இன்னொரு எண்டில் யார் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குல்தீப் யாதவ் போட்டுக்கிட்டு இருப்பார். அவர் நீங்கள் அட்டாக் பண்ண போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விக்கெட்ஸ் வரும். ஸோ இந்தியா வந்துட்டு என்ன திங்க் பண்ணணும் அப்படின்னா எதனா ஒரு பிளேயர் மட்டும் நான் விக்கெட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணாமல் போலிங் இன் டேண்டம் போலிங் வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப்போட ஒரு டீம் எஃபர்ட்டாக ஒரு 2 நான் வந்துட்டு நான் டைட்டாக வைக்கிறேன், இன்னொரு பவுலர் வந்து நீங்கள் விக்கெட்ஸ்க்கு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் போனாங்க அப்படின்னா அது எதிர் வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், அக்சர் பட்டேலாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கிற 4 ஸ்பின்னர்ஸுமே வந்துட்டு விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர்ஸ் தான். விக்கெட்ஸ்க்கானா வந்துட்டு விக்கெட்ஸ்க்குன்னு தேடாமல் நம்ம அவங்களை கண்டெயின் பண்ணணும்னு நினச்சாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு விக்கெட்ஸ் வந்து மிடில் ஓவர்ஸ். ஓகேண்ணா. இப்போ வந்து நான் டீமோட 11 கூட வரேன். ஸோ டீம் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுமா? பண்ணால் நல்லா இருக்குமா? இல்லை பண்ணுவாங்களா? இல்லை லைக் லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு அவங்களுக்கு நியூசிலாந்தில் தான் ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. டாரன் மிச்சலை மேபி அவங்க ட்ராப் பண்ணுற இப்போ இருக்கா அப்படின்ற மாதிரி. பட் லாஸ்ட் மேட்ச் ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அவர் கொடுத்துறாரு ஒரு நாக் அவுட் ஸ்டேஜில். அண்ட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அவருடைய ரெக்கார்ட்ஸுமே வந்துட்டு பெட்டராக இருக்குது அப்படின்றதுனால நியூசிலாந்து சைடில் எனக்கு வந்துட்டு அன்லெஸ் ஆர் அன்டில் நம்மளுக்கு அங்கே என்ன நடக்குதுன்றது நம்மளுக்கு தெரியாது. அன்லெஸ் ஒரு ஃபோர்ஸ்ட் ஒரு இன்ஜுரி மேட் ஹென்ரிக்கு வந்து இன்ஜுரி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு இன்ஜுரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு ஒரு சேஞ்ச் இருக்குமேன்றது தவிர நியூசிலாந்து சைடில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. அண்ட் அகைன் இந்தியா பக்கம் வரும்போது இந்தியா டெஃபினட்டாக சேம் அந்த வின்னிங் காம்பினேஷனோட தான் போவாங்க, சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. ஓகேண்ணா. ஸோ வின்னிங் பர்சன்டேஜ் எவ்வளோ தரீங்க இந்தியாவுக்கு? இது வந்துட்டு ஒரு பெரிய ப்ரெஷரான ஒரு மேட்ச் அப்படின்றதுனால நான் வின்னிங் பர்சன்டேஜ் அகைன் இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா தான் நான் கொடுக்குறேன். 60 and 40 இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா.
ஓகே. ஸோ இது வந்து அண்ணனோட ஒப்பீனியன் அண்ட் எங்களோட ஒப்பீனியன். அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிய தட்டி தூக்குவாங்களா? அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறோம். பாய். தேங்க்யூ.